நடக்காத சம்பவமாக தலைமைச் செயலாளர் ராம் மோகன் ராவ் வீட்டிலேயே இன்று அதிகாலை முதலே வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ அதிகாரிகள் உள்ளிட்டோர் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகிறார்கள். 10 இடங்களில் தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தலைமை செயலகத்தில் தலைமைச் செயலாளர் ராம் மோகன் ராவ் அவருடைய அறையில் வருமான வரித்துறையினர் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். 10 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கள விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் ராஜா இணைகிறார். அவரிடம் பேசலாம். ராஜா, தலைமை செயலகத்தில் உள்ள ராம் மோகன் ராவ் அவருடைய அறையில் தற்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? எவ்வளவு பேர் கொண்ட குழு அந்த இடத்தில் சோதனை செய்து வருகிறார்கள்? ராஜா, கள விவரங்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் ராம மோகன் ராவ் அறையில் சோதனை மேற்கொள்ள வந்துள்ளனர். தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். முதலில் 4 துணை ராணுவ படை வீரர்கள் இங்கு வருகை தந்தனர். அதன் பிறகு 2 வாகனங்களில் ஏராளமான 2 பேர் கொண்ட அதிகாரிகள் தலைமையிலான 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது தலைமைச் செயலாளர் ராம மோகன் ராவ் அறையில் சோதனை நடத்தி வருகின்றனர். இது ஏற்கனவே நாம் எதிர்பார்க்கப்பட்டது. காலையிலிருந்து இங்கும் நடத்தப்படலாம் என நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். தற்போது இங்கு அவர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து அவருக்கு அந்த பகுதிக்கு மீடியா, அதாவது ஊடகத்துறையினர் அங்கு அனுமதிக்கப்படவில்லை. இங்கிருந்து நேராக சென்ற காலை ராமமோகன் ராவ் வீட்டில் ரைடு நடத்திய அந்த 2 அதிகாரிகள் தலைமையில் தான் தற்போது இங்கு வந்துள்ளனர். அவர்கள் இருவரும் இங்கு வந்த பிறகு தற்போது நேரடியாக அவரது அறைக்கு சென்று அங்கு தற்போது சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனையில் முக்கியமான ஆவணங்கள் எது போன்ற ஆவணங்கள் இருக்கின்றன என்பது குறித்தும் அவர்கள் இந்த சோதனையில் மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. காலை ராமமோகன் ராவ் வீட்டில் எந்த அதிகாரிகள் எல்லாம் சோதனை நடத்தினாரோ அதே அதிகாரிகள் தான் தற்போது இங்கு வந்துள்ளனர். அதற்கு முன்பாக அவர்களுக்கு பாதுகாப்பாக துணை ராணுவ படையினர் 4 பேர் வந்தனர். காவல்துறையினரும் குவிக்கப்பட்டனர். அதன் பிறகு 2 வாகனங்களில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தற்போது தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவனுடைய அறையில் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அங்குள்ள ஆவணங்கள் எது போன்ற ஆவணங்கள் எல்லாம் வைக்கப்பட்டுள்ளன என்பது குறித்தும் அவர்கள் அங்கு விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே காலை முதல் அவருக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. தற்சமயம் இறுதியாக இந்த இடத்திற்கு வந்துள்ள தலைமைச் செயலகத்தில் வந்தனர். ஏனால் இது மட்டும்தான் அவருடைய காலையில் இருந்து அவருடைய நடத்தப்பட்ட இடங்களில் இது ஒன்று மட்டும்தான் இருந்தது. இந்நிலையில் அதற்காக சிறப்பு அனுமதி பெற்று இவர்கள் தற்போது இந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். முதலில் 4 துணை ராணுவ படையினர் தலைமைச் செயலகத்தில் வருகை தந்தனர். அதன் பிறகு 2 வாகனங்களில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் காலையில் ராமமோகன் ராவ் வீட்டில் எந்த அதிகாரி சோதனை மேற்கொண்டாரோ, நமது காட்சிகளில் காட்டப்பட்டனரோ அந்த அதிகாரிகள் தான் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து ராமமோகன் ராவனுடைய அறையில் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலகம் ஒருவித பதற்றத்தோடு காணப்படுகிறது. தமிழக காவல்துறையினரும் இங்கு உசார்படுத்தப்பட்ட காவல்துறையினரும் அதிக அளவில் இந்த பகுதிக்கு வரவைக்கப்பட்டு விட்டனர். துணை ராணுவ படையினரும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சற்று நேரத்துக்கு முன்பாக தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவனுடைய அறையில், சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள அவரது அறையில் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் வருமான வரித்துறையினர். இதே நேரத்தில் முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் இதே தலைமைச் செயலகத்தில் தான் தற்போது காலை முதல் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார். சற்று நேரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக தமிழக டிஜிபி அவர் ராஜேந்திரனும் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துடன் ஒரு ஆலோசனை நடத்தினார். ஆலோசனை நடத்திவிட்டு அவர் சென்ற சரியாக 20 நிமிடத்திற்குள் துணை ராணுவ படையினர் தலைமைச் செயலகத்திற்கு வந்துவிட்டனர். ஏற்கனவே இது குறித்து தெரிவிக்கப்பட்டுதான் அவர் டி.கே. ராஜேந்திரன் முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்நிலையில் அவர் சென்ற பிறகு தற்போது வருமான வரித்துறையினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர், சோதனை நடத்தி வருகின்றனர் அவருடைய தமிழக தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் அறையில். இன்று அதிகாலை முதலேயே ராம் மோகன் ராவ் அவருடைய இல்லம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதே அதிகாரிகள் தான் தற்பொழுது தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அறையில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னீங்க. இந்த சோதனையானது இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா? உங்களுடைய கேள்வி எனக்கு புரியல. திரு ராம் மோகன் ராவ் அவருடைய இல்லத்தில் யார் சோதனையில் ஈடுபட்டார்களோ அதே வருமான வரித்துறை அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள் தான் தற்பொழுது அவருடைய அலுவலகத்திலும், அதாவது தலைமை செயலகத்தில் உள்ள அவருடைய அறையிலும் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் எவ்வளவு நேரம் தலைமை செயலகத்தில் இந்த சோதனையானது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா ராஜா?
சற்று நேரத்துக்கு முன்பாக தான் இந்த ஆய்வு தொடங்கியது, அதிரடி ஆய்வு. இன்னும் இது எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்று தெரியவில்லை. 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், அதாவது காலையில் ராமமோகன் ராவ் வீட்டில் சோதனை நடத்திய அதே அதிகாரிகள் தான் தற்போது வந்துள்ளனர். இங்கு எப்படியும் இங்குள்ள ஆவணங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சரிபார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதிக்குள் வேறு யாரும், அதாவது அரசு ஊழியர்கள் மற்றவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து இந்த சோதனை மேற்கொண்ட ஆலோசனை, அதாவது அதிரடி சோதனை போய்கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் ஏராளமானோர் இங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இது துணை ராணுவ படையினரும் ஏற்கனவே இந்த பகுதிக்கு வந்துவிட்டனர். தற்போது தொடர்ந்து இங்கு அதிரடி ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனையின் முடிவு எவ்வளவு நேரம் செல்லும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் காலை 5:13 மணிக்கு ராமமோகன் ராவுடைய இல்லத்தில் தொடங்கிய இந்த சோதனை இன்னமும் அங்கு நடைபெற்று வருகிறது. தற்போதுதான் இங்கு வந்துள்ளனர். ஒரு 20 நிமிடத்திற்கு முன்பாக தமிழக டிஜிபி TK ராஜேந்திரன் தமிழக முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்துடன் ஒரு ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை நடத்திவிட்டு அவர் சென்ற 20 நிமிடங்களுக்குள் துணை ராணுவத்தினர் தலைமைச் செயலகத்துக்கு வந்துவிட்டனர். கூடவே 2 வாகனங்களில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வருகின்றனர். அவரது அறையில், ராமமோகன் ராவ் அறையில் சோதனை நடத்தி வருகின்றனர். ராஜா, இப்ப ராமமோகன் ராவ் அவருடைய அறையில் மட்டும்தான் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறதா, அல்லது அவருடைய PA உள்ளிட்ட மற்ற அதிகாரிகளுடைய அறையிலும் சோதனையானது நடத்தப்படுகிறதா? அதாவது ராமமோகன் ராவ் தலைமைச் செயலாளருடைய அறையில் தான் தற்போது அந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல் அவருடைய அலுவலகமும் அங்கிருக்கிறது. அந்த அலுவலகத்திலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. முதலில் இந்த 2வது தளத்தில், தலைமைச் செயலகத்தில் உள்ள இந்த கட்டிடத்தில் 2வது தளத்தில் தான் தலைமைச் செயலாளருடைய அறை இருக்கிறது. அந்த அறை மற்றும் அதற்கு அருகிலேயே அவருடைய அலுவலகம் இருக்கிறது, தலைமைச் செயலாளருடைய அலுவலகம் இருக்கிறது. அந்த அலுவலகத்திலும் இவர்கள் தற்போது சோதனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஒருவித பரபரப்பான சூழல் தலைமைச் செயலகத்தில் காணப்படுகிறது. ஏனென்றால் சோதனை நடத்தி கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் அடுத்த கட்டடத்தில் அவருடைய அறையில் உள்ளார். அப்படி இருக்கும் பொழுது, தற்பொழுது முதலமைச்சர் இருக்கும் பொழுது தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் தற்போது இந்த போன்ற ஒரு ரைடு நடப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜா, இப்ப முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் சற்று நேரத்திற்கு முன்னர் தான் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிற தகவலை பதிவு செஞ்சீங்க. இந்த விவகாரம் தொடர்பாக தான் அவருடைய ஆலோசனை கூட்டம் அமைந்ததா, அல்லது அந்த ஆலோசனை கூட்டத்தில் வேறு ஏதேனும் விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதா? அந்த வழியாக சற்றே முன்பு சென்றிருக்கிறார்கள். ராஜா, நான் பேசுறது கேக்குதா? முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் சற்று நேரத்திற்கு முன்னர் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருந்தார். இந்த விவகாரம் குறித்து ராமமோகன் ராவ் அவருடைய வீடு உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்களில் நடைபெற்று வரும் வருமான வரி துறை சோதனை குறித்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றதா, அல்லது வேறு ஏதேனும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதா? ராஜா, அதாவது தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் வீட்டில் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருந்த அதே நேரத்தில் சரியாக 11:20 மணி அளவில் தமிழக முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் தலைமைச் செயலகம் வந்தார். வந்து தொடர்ந்து இங்குள்ள முக்கிய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வந்தார். அடுத்து ஏனென்றால் தற்போது தமிழக அரசிற்கு ஒரு விதமான நெருக்கடியும் ஒரு சங்கடமும் ஏற்பட்டுள்ளது. காலையிலிருந்து இந்த ரைடு என்பது முக்கியமாக உற்று நோக்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் கூட விமர்சனம் தெரிவித்து விட்டார். இந்நிலையில் தொடர்ந்து அவர் ஆலோசனை நடத்தி வந்திருந்தார். அந்த சூழலில் தான் தமிழக டிஜிபி TK ராஜேந்திரன் முதலமைச்சரை சந்தித்து ஒரு ஆலோசனை மேற்கொண்டார். அவர் ஆலோசனை மேற்கொண்ட பிறகுதான் இங்கே வருமான வரித்துறையினர் தலைமைச் செயலகத்திற்குள் நுழைந்தனர். தொடர்ந்து அவரது அறையில் தற்போது சோதனை நடத்தி வருகின்றனர். ராஜா, இன்று அதிகாலை முதலே நீங்கள் குறிப்பிட்டது போல சரியாக 5:13 இருந்து ராமமோகன் ராவ் அவருடைய இல்லம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. மதியம் பொழுதையும் தற்பொழுது தாண்டி தொடர்ந்து அவருடைய அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரை ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா, அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா ராஜா? இதோடைய முழு விவரங்கள் இன்னும் தெரியவில்லை. ஏனென்றால் காலையிலிருந்து இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஆங்காங்கே அவருடைய பல்வேறு இடங்களில், ஆந்திர மாநிலத்தில் உள்ள அவரது வீட்டில், அங்குள்ள அவரது உறவினர்கள் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டதாக நமக்கு தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் எவ்வளவு ஆவணங்கள் பின்பற்றப்பட்டன, கைப்பற்றப்பட்டன என்பது குறித்த தகவல்கள் இன்னும் தெரியவில்லை. தொடர்ந்து தற்போது
அவருடைய தலைமைச் செயலகத்தில் உள்ள அவரது அறையில் சோதனை நடத்தப்படுவதுதான் மிக முக்கிய உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. ஏனால் அதி முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக தலைமைச் செயலகம் உள்ளது. தலைமைச் செயலகத்திலேயே அவரது அறையிலேயே நுழைந்து வருமான வரித்துறையினர் தற்போது சோதனை நடத்தி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆவணங்கள் இதுவரையில் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. அவர்கள் வெளியே வந்து அவர்கள் சொல்லும் பட்சத்தில் தான் ஏதாவது ஆவணங்கள் அல்லது சொத்துக்களின் விவரங்கள் கிடைத்தன என்பது குறித்து தெரிய வரும்.